Hey friends, welcome back வைஷ்ணவி வைஷாலி 1614 சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இறால் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஜாரில் இஞ்சி தேவையான அளவு, தோலோடு இருக்க தேவையான அளவு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா மழமழன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இறால், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, இப்போ பார்த்திங்கன்னா புதினா, ஆஃப் சைஸ் லெமன், கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இப்போ பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது, இப்போ தேவையான அளவு தயிர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினோடனே ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு வேண்டான்னா அதை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இது பார்த்திங்கனாவே கலர் பார்த்திங்கன்னா நல்லா சிவந்து வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதிலே புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கரம் மசாலா, சிக்கன் மசாலா அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நான் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல. தயிர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழந்தைக்கு கொடுக்க போகிறனால நான் மிளகாத்தூள் சேர்க்கல. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் போட்டிருக்கேன். நான் செய்கிற இறா அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போ இறால போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு உப்பு போட்டுட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டனதுக்கப்புறம் நான் எனக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா நல்லாவே சுண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு மூடிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுட்டு நல்லா இதை கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது சிம்மிலே வச்சுட்டு நம்ம திறந்து பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் சைஸ் லெமன் எடுத்து வச்சு பார்த்திங்களா அதை புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு இப்போ அது மேலே கொத்தமல்லி தண்ணி நல்லா இழுத்துச்சு. இந்த ஸ்டைஜில் தம் போட்டலாம். நான் மேலே ஒரு மூடி போட்டு அது கூட ஒரு வெயிட்டை வச்சுருக்கேன். வெயிட்டை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டேன். இப்போ பலன்னு பிரியாணி ரெடி. பார்த்திங்கன்னா இறா பிரியாணி சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. பசங்களாம் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.